பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என கண்பானவர்களே, கர்த்தர் பிரதானமாய் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு நான் சொல்லுகிறேன், நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன். ஏங்க, நாம் எந்த இடத்தில் பயந்து நிற்கிறோமோ தேவன் சொல்லுகிறார், நீ பயந்து நின்ற இடத்தில் இருந்த பிரைசலார் தடைகளை நான் நீக்கியிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும்போது பிரைசலார், நான் இப்படி சொல்லுவேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் தேவனுக்கு பெரியதல்ல. சில நேரத்தில் நாம் போவதற்கு முன்பதாக சில தடைகளை நாம் பார்ப்போமே, ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், எப்படி நான் அதை தாண்ட போகிறேன், எப்படி அதை நான் சமாளிக்க போகிறேன், அல்லது எப்படி நான் அதை கடந்து போவேன். அது நமக்கு ஒரு பெரிய கடினமான பாதையை போல தெரியும். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்கள் பாதையில் எது கடினமாய் தெரிகிறதோ பிரைசலாம், கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் செல்லும்போது அந்த பாதையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, எடுத்து போடுகிறார். பிரைசலாம். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட குழப்பத்தில் இருப்பீங்கன்னா, சில பிரச்சனைகளை, சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும்போது பிரைசலாம், அதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்கிற ஒரு குழப்பம், ஒரு பயம், எதிர்பார்ப்பில்லாத சில சூழ்நிலைகள் நாம் சந்திக்கும் பொழுது நான் சொல்லுவேன், இந்த வசனம் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம். நீங்கள் போராட வேண்டியது இல்லை. பேசலாம். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்லுகிறார். நீங்கள் வேதத்தை கவனிக்கும்போது எசேயா 42வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். குருடரை அறியாத வழியில் நடத்துகிற தேவன். பாருங்க, அவர்களை அழைத்து கொண்டு தேவன் செல்லுகிறார். சில நேரத்தில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல, அவங்க நடந்து போகும்போது, அவங்க கடந்து போகும்போது எப்படி அவர்கள் நடந்து போகிறார்கள். அப்போ நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவன் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர்களுக்கு முன்பாய் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு முன்பாய் இருக்கிற கோணலான பாதைகளை தேவன் செவ்வையாக்குகிறார். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகும்போது சொல்லுவேன், பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாக்கி பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை
தாங்கி செல்வதை, நடத்தி செல்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போவதற்கு ஒப்பு கொடுங்க. செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, இந்த காலவேளையில் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்வீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும். கோணலான பாதைகளை செவைப்படுத்தும். கர்த்தர் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்பட்டு நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.